ஏய் வீட்டிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சா? அம்மா 2 வாட்டி கால் பண்ணாங்க. பயமா இருந்துச்சு, எடுக்கல. பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். ஏய் அமிதாபு ராஜ்கமல் எங்கே இருக்காங்க? மச்சான் அவனுங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்கடா. ஏய் நீ அவங்களோட போய் வீட்டில் இறங்கிக்கோ, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எப்படிரா? ஏய் உன்னை சென்னையில் சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்கள் அப்பா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிக்கேன்டா. சரி வா. நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் ட்ராப் பண்ணி வந்துடுறேன். ஹாய் அஞ்சு. ஹாய் மாரி. ஹாய் கமல். என்னடா அமிதா? ஹாய்டா. அமிதா பெஞ்ச் வளர்ந்த மாதிரி இருக்க. ஆமாம் மச்சான். ஏய் ஏய், அது நான் அன்னைக்கே சொன்னேன், நீ அது மறந்துட்டு நானும் அது கேட்க மாட்டேன். ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுது? அவனை போடுடா. டேய் ஒருத்தரே விடக்கூடாது. மச்சான் போடுங்க. என்ன உன்னை கொன்னா அவன் சாவுக்கு வருவானடா? உன் சாவுக்கே வருவான்டா. ஓஹோ வந்துட்டான். ஏன்னா அவன் என் ஓ ஃப்ரெண்ட். முதல்ல உன்னை செய்யறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு செய்யறேன். பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தன் பகையாளி ஆவறானா அவனை இன்னைக்கே கொண்டுடணும். அவன் தான் அரசியல்வாதி. குத்திட்டு வாடானா நீ குத்துப்பட்டு படுத்திருக்க. கோயம்பேடுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி கொடுக்குறவன்லாம் நம்ப ஆளுங்கடா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா அவனோட அஸ்தியை தாமிரபரணில கரைச்சி ராமேஸ்வரத்துல தலைமுழுகி இருப்பேன்டா. இந்த பொம்பளைங்க நம்ம போடுற சோத்தை தின்ட்டு நமக்கு எதிராக வேலை பார்க்குறாளுங்க. நான் என்ன மாமா செய்ய? நீங்க திடுதிப்புன்னு டெல்லிக்கு போயிட்டீங்க. அவ பாங்காக் போறேன்னா நான் என்னமோ உடுமலைப்பட்ட பக்கமோ இல்ல உசிலம்பட்டி பக்கமோன்ட்டு சரின்னு சொல்லிவிட்டேன். நான் என்ன கண்டேன் அது பாரின்னு? அடி செருப்பால வெட்டி போட்டுருவேன். அண்ணா நிறுத்துங்கோ. எதுக்கு இப்போ தேவையில்லாம மண்ணியை திட்டின்னு இருக்கேள்? பொம்நாட்டிங்களை திட்டுறது ஆத்துக்கு நல்லது இல்லைண்ணா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மண்ணி அவர் கிடக்கிறார், அவர் தெரியாம அவசரத்தில் பேசிட்டார். நீங்க ஒன்று பண்ணுங்கோ, நேரம் ஹாஸ்பிட்டல் கேன்டீன் போய் நன்னா சூப்பர் டிகிரி காப்பி ஒரு 3 போட்டு எடுத்துன்னு வாங்கோ. எனக்கு மாமா அந்த என்னைய போய் காப்பி கொண்டாட சொல்றாங்க. போடி வெளியே போ. நல்லா வெள்ளை பொரியல மாதிரி இருந்துட்டு உனக்கு காப்பி கேக்குதா? இரு உன் காப்பியில விஷத்தை கலக்குற. எனக்கு என் மாமாக்கு சண்டையா மூட்டு பாக்குறேன். அப்பாடா. இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். தம்பி, பஞ்ச பூதங்கள் சேர்ந்ததுதான் இந்த லோகமே. இதுல நெருப்பு யாரு? நீங்க போலீஸ்காரா. இதுல காத்து யாரு? நான் தான் பத்திரிக்கைக்காரா. ஒரு விஷயத்தை ஊதி ஊதி உலகம் பூரா பரப்பி விட்டுருவேன். நீர் யாரு? நம்ம அப்பா அரசியல்வாதி தான். தேவைன்னா அவாளே நெருப்பு அணைப்பா, தேவையில்லைன்னா அவாளே நெருப்பு மூட்டி விட்டுருவா. இங்க 3 சக்தி இருக்கும்பொழுது தேவையில்லாம உங்க சக்தியை மட்டும் வீணாக்குறீங்களே. இங்க பாருங்க, நான் ஒரு பெரிய பிளான் சொல்ல போறேன். இப்போ நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. விஜய் சாவுக்கு அர்ஜுன் கிருபாகரன் காரணம் இல்லைன்னு 4 பேர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு கேவலமான காரணத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் அவங்கள பிசினஸ்ல சேர்த்ததாகவும் அதுல அவங்கள லாஸ் ஆனதாகவும் பழி உணர்ச்சியின் காரணத்தினால கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம கிட்ட போதுமான சாட்சிகள் இல்ல, கேஸ் நிக்காது. கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டை கொண்டான். அவனுக்கு நம்ம யாருங்கிறத காட்டணும். கோர்ட்டுக்கு இல்லைங்க சார், எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு
வணக்கம் சார். இந்த 7444 ஹோண்டா ஷைன் வண்டி உங்களோடதா? ஆமாம் சார். அதில் இந்த அபின் கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த அபின் அப்படின்னு என்ன உனக்கு தெரியுமா? தெரியும் சார், அவங்க பெரிய டான்சர் அபிநயா. அவங்க அம்மா கூட அனுராதா செல்லம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. தெரியும் தெரியும் தெரியும். எனக்கு படாப்பின்னு தெரியும், சோடாப்பின்னு தெரியும். நீங்க சொல்ற எந்த அபின்? இப்ப தெரிஞ்சதா? இப்ப கூட தெரியல சார். வண்டி யார் கொடுத்தேன்னு சொல்லுங்க. சார் வண்டி என்னதுதான் சார், வண்டி எடுத்துட்டு போனது என் ஃப்ரெண்டு இவன் சார். அவனை நல்லாவே உங்களுக்கு தெரியும் சார். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல பிடிச்சப்ப நெஞ்ச நிமித்தி நின்னால சார். உங்க துப்பாக்கி கூட எடுத்து மறைச்சு வச்சு காமெடி பண்ணால சார். இந்த விஷயத்தை சொல்லும் போது ரைட்டர் முகத்தை பாருங்க சார், எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. டேய் நான் கூட சந்தோஷப்பட்டேன் சார். அவன் போய் சொல்றான் சார். அவன் கூட வந்த பொண்ணு யாரு? அந்த மேட்டர் கேக்குறீங்களா? நேரடியா விஷயத்துக்கு வந்தா என் வேலையை முடிச்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் சார். அது தில்வாலே துல்கனியா லேக் ஜாலேகே. புரியலையா? அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி சார். சார் அந்த பொண்ணு பேரு அஞ்சனா சார். இவன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உயிர் சார். அவனுக்கும் அந்த பொண்ணுன்னா அவ்வளவு உயிர் சார். அவன் முகம் கொஞ்சம் வாடினா போதும் சார், மோட்டிவேட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க வச்சுறான் சார். மொத்தத்துல மேட் பாட் ஈச் அதர் சார். இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது, அவன் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்காதா? நீங்க வேற சார். அவங்க அப்பா யார் தெரியுமா சார்? சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் பேரு கிருபாகரன் தொண்டைமான் தண்டைமான்ங்கிறாங்க. அந்த ஆளு சரியான ஒரு மாங்கா சார். இதுல வேற அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, அவன் மாங்கா கொட்ட சார். ஹலோ இருங்க, நான் தான் உயர் அதிகாரிட்ட பேசியிருக்கல, என்ன அவசரம்? ஷாருக் கான், நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்க வரணும். மாங்கா கொட்டைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு அளப்பாரு. ஏய் போங்கடா, போய் முன்னாடி முட்டி போட்டு உட்காருங்க. வெற்றி வெற்றி. ஐ எம் சேலம் சேகர். ஐ எம் பேக். சார் எப்போ ஜெயிலிருந்து வந்தீங்க? யோ முதல்ல நீ என்ன பண்றேன்னு சொல்லியா? நான் எம்எல்எம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எம்எல்எம் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ஆம வேகத்தில் பிசினஸ் பண்றவங்களாம் தேவையில்ல. இந்த ராக்கெட் வேகத்தில் பிசினஸ் பண்ற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஹையத் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே ஈவினிங் 6 மணிக்கு வந்துரு. சொல்லுங்க சார், எதுக்கு வர சொன்னீங்க? சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். சேலம் சேகர்னு ஒரு டாப் லீடர் நம்ம எல்லாரும் ஹயாத் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கார். சரி ஓகே விஜய், நீ பார்த்துக்கோ. பாய். இவர் என்ன பண்றீங்க? சார் சொன்ன உடனே எஸ்எஸ் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து சில பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அங்கே யுவன்னு யங்ஸ்டர்ஸ் டீம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மீட்டில் கூப்பிட்டு வந்துடும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் என்னன்னு சொன்னீங்கன்னா. ஹாட் பாக்ஸ்க்குள்ள ஹாட் கேஷ் இருக்கு, 5 lakhs உங்கள் எல்லாருக்கும் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கம்பெனியோட சட்டத்திட்டம் என்னன்றதை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லுவார். ஒரு வருஷம் கம்பெனி ரன் பண்ண போகிறோம். நம்முடைய டார்கெட் 100 கோடி ரூபாய். பாஸ் ஏரியாவில் இடம் பார்த்து ஆஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி. முக்கியமாக எல்லா மக்களையும் நம்ப வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். கண்டிப்பாக நம்புவாங்க. மக்களை நம்ப வச்சு ஆகணும். இந்த உலகத்தில் தயாராகிற எல்லா பொருட்களும் பெண்களுக்காகத்தான். அடுத்து ஃபாஸ்டஸ்ட் ப்ராடக்ட் செக்ஷுவல் ப்ராடக்ட். நம்ம முக்கியமாக குறி வைக்க போகிறது 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களை தான். அதுவும் அடங்காத ஆசை உள்ள ஆம்பளைங்களை. ப்ராடக்ட் என்னங்கிறத கம்பெனி லான்ச் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். இந்தியா ஒரு ஏழை நாடு. 100 கோடினா எப்படி சார்? ஏதோ 5 கோடி 10 கோடினா பரவாயில்ல. பாலாட்டி பண்ண நாயே யார் சொன்னது?
இந்தியா ஏழை நாடு. ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? கஜினி முகமது, கோரி முகமது, தைமூர், பிரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷ்காரர்கள் வரைக்கும் கொள்ளையடிச்சுட்டு போன நாடுடா இது. அப்பவும் நிமிர்ந்து நிக்குது. உலகத்திலேயே விலை உயர்ந்த கோஹினூர் வைரம் இங்கதான் இருந்தது. 50 கோடி செலவு பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க. சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்கானுங்க. கடல் மணலை திருடி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மூணும் இந்தியனுக்கு ஜாஸ்தி. மக்களுக்கு ஆசையை தூண்டணும். இந்த உலகம் உருவானதே ஆசையில தான். நம்ம தோற சொன்ன மாதிரி திட்டமும் திட்டிட்டு தான் இருப்பான், சேரவும் சேர்ந்துட்டு தான் இருப்பான். நம்ம திட்டம் போட்டு மக்களை ஏமாத்தினாலும் தப்புனவோ மக்கள் மேலே தான். எம்எல்எம் கம்பெனினாலே மக்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எவ்வளோ நல்ல எம்எல்எம் கம்பெனிங்க இங்கே இருக்குது. திட்டவனை விடுங்க, ஏமாறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸில் எப்படி சம்பாரிச்சுன்றதை விட எவ்வளோ சம்பாரிச்சுன்றது தான் முக்கியம். நம்ம எம்எல்எம் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்எல்எம் கம்பெனிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கணும். Number is currently switched off. Please try again later. ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? எங்க போயிருப்பா? அஞ்சு, கம். ஏன் டென்ஷனா இருக்க? ஏதோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு. எதை தொலைச்சேன்? எதை தேடணும்? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரியலி? ரேகாக்கு நேத்து நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ காட். நம்ம ரேகாவா? எங்க இருக்கப்போ? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போணும். அஞ்சு, you take care, okay? யுவன். ஹலோ, யாருமா நீ? பேய் மாதிரி கத்தி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ற. வெளிய போமா. ஹே, போடி. சாரி சிஸ்டர், ப்ளீஸ் பாத்துக்கங்க ஃப்ரெண்ட். யுவன் வருதுங்க பாரு நமக்கு. யுவன் என்னாச்சு? பாத்துடா. ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? உடம்புல இவ்ளோ அடிபட்டிருக்கு. பெரிய கட்டு வேற போட்டிருக்கு. யாருடா இப்படி பண்ணது? சொல்லு. நீ வம்சம் உட்காருன்னு சொல்றேன்ல. இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. உண்மையை சொல்லு. இந்த பார்சலுக்கு ஒருத்தர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். என்னது இது? தெரியல சார், உடனே இதை பிரிச்சு பார்க்க சொன்னார் சார். என்னன்னு பாரு. ஹே, செல்போன் உன்னோடது மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஹாய் சிஸ்டர், எனக்கு பெருமையா இருக்கு. ஊரெல்லாம் நான் கிரிமினல்ஸை வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா என் வீட்டில் சூப்பர் கிரிமினல். ஆஹா, என்ன ஒரு நடிப்பு. அதுக்கு உங்க 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இதான் உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். எவ்வளோ அழணுமோ, எவ்வளோ துடிக்கணுமோ, எவ்வளோ கதறணுமோ எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிரு. இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சது, அவன் தலை ஒரு ஸ்டேட்லயும் உடம்பு ஒரு ஸ்டேட்லயும் துண்டு துண்டா வெட்டி மொத்தம் 29 ஸ்டேட்டுக்கு நான் பார்சல் பண்ணிடுவேன்.
இதுவரை இந்த பாகியம் அவனுக்கும் கிடைக்கல. வேணும்னா அது நீ அவனுக்கு கொடுத்துருமா. என் அண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஹராஸ் பண்ண வைக்கிறேன் பாரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? உன்னை கொல்ல வந்தானே. தேவதை மாதிரி அவங்க வீட்டு பொண்ணு நீ. சந்தானம் சொல்ற மாதிரி 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டு வந்து லவ் பண்ணா அவங்க தூக்கி கொடுத்துருவாங்களா? நான்லாம் தர டிக்கெட்டு. உங்கள் வீட்டு வாட்ச்மேன் கூட என்னை உள்ளே விட மாட்டான். அப்புறம் எப்படி உங்கள் அண்ணன்? உன் அண்ணன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? உன் அண்ணனை பார்க்கணும். ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பாங்களே உன் குடல்ல கத்தி தொடலன்னு. இன்னும் 2 இன்ச்சு உள்ள இறக்கிருந்தே வச்சுக்க, உன் குடல்ல பெரிய ஓட்டை விழுந்திருக்கும். ஓட்டை என் எதிரில் நின்று பார்த்தாலே நான் என்கவுண்டரில் போட்டுருவேன். நீ என்னடான்னா என் வீட்டுக்குள்ளேயே வர பார்க்குற. ஆனாலும் ரொம்ப தைரியம்டா உனக்கு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி கிட்ட ஃபோன் பண்ண சொல்லி நீ இங்க என்ன வர சொல்லியிருக்க. சூப்பர், வந்துட்டேன்டா. என்னடா பண்ண போற? அனுப்பியா என்ன? ஏய், அழகா இருந்த உன்னை ஹேண்டிகேப்ட் ஆக்கிட்டேன் பாத்தியா? செல்பி. அதான் அந்த அர்ஜுன். ஒத்துக்கிறேன், நீ ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். 10 பேர் துரத்த, 4 பேர் தூக்கி நிறுத்த, நடுவில் வந்து நீ குத்துனியே, நீ ஆம்பளை தான். ஆனால் உன் கத்தி குத்த வாங்கி அடுத்த நாளே உன் முன்னாடி வந்து நிற்கிறேனே, நான் யாரு? நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்ற உனக்கே இவ்வளோ திமிருந்துச்சுன்னா உனக்கெல்லாம் படி அளக்கிற எஜமா பப்ளிக் எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? ஹேய், நான் இப்போ பேஷண்ட். நீ அடிச்சாலும் என்னால் தடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடு, ரெடி ஆயிட்டு வரேன். அப்புறம் மோதுவோம். அப்புறம் ஏன் தான் இந்த சின்ன பையன்ட்ட மோதுறோம் நீ வருத்தப்படுவ. நீ என்ன அழிக்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தோல்வியில தான் முடியும். போற வரவெல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ணுவான், ஏன்பா உனக்கு இந்த வேலைன்னு. மனசுக்குள்ள நீ வேதனைப்படுவ. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நீ என்னை தேடி வருவ. அப்ப நான் சொல்லுவேன் முடியாதுன்னு.